வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க போட்டிருக்கோம். அதுவும் லஞ்ச் ரெசிபி. என்னென்னா சிக்கன் அடித்து சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம், சிக்கன் கெட்டி குழம்பு, இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். சூப்பராக செஞ்சுருக்கோங்க. சட்டுன்னு செஞ்சாச்சு. அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம பட்டையெல்லாம் கூட போட வேண்டாம். பிரியாணி இலை, 2 கிராம்பு, சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது தான். நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணல. இன்றைக்கி பெரிய வெங்காயமே நான் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். ஃப்ளேவருக்காக 2லேருந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டால் அது கிரேவி சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு 3 தக்காளி, 1 கிலோ அளவு சிக்கனுக்கு 3 தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். நம்ம கிரேவியாகவும் வைக்கிறோம், இது குழம்பு மாதிரியும் கெட்டி குழம்பு மாதிரியும் வைக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வேணும்னு நான் 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். அதை நைஸாக கட் பண்ணி போட்டுட்டு அது வதங்குறதுக்கு நம்ம எப்பவும் போல் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலில் சொல்கிறது தான், தக்காளி வதங்குறதுக்கு எப்போவுமே கல்லுப்பு போட்டுக்கிறது. நான் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை கண்டிப்பாக சிக்கனை ஒரு 2லேருந்து 4 தரம் கூட நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் ஒரு 5ஆவது தரமாக நல்லா மஞ்சத்தூள் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதில் நம்ம ஒரு 10 நிமிஷமாவது சிக்கனை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம என்ன செய்கிறோமோ கிரேவி, இது குழம்பு எதுலனா நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனை ஏனோ தானோன்னு தயவு செஞ்சு கழுவாதே, நல்லா கழுவிடுங்க. மஞ்சத்தூள் போட்டு கழுவினோம்னாதே நல்லது. அதை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து வதக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 பை 1 சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம கழுவி இருக்கோம், அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இதுக்கு காரமான மிளகாத்தூளுங்கிறதுனால ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு, இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால இதில் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். நம்ம கிரேவி கெட்டி குழம்பாக தான் வைக்கிற கண்டிஷனில் போட்டிருக்கேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் தான் கெட்டி குழம்பாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா திக்காக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். அதே மாதிரி உரப்பும் அப்போ தான் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் ஒரு எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு மசாலாவோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் நம்மளுக்கு. அதனால் அதை சேர்த்து நல்லா மூடி அப்பப்போ எடுத்து நம்ம ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப நேரம் வேக எடுத்துக்காது. அதனால் நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா சிக்கன் ரெடி ஆகிடும். வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காய், இதில் ஒரு 4-5 பூண்டு போட்டிருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக, லேசாக கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியுது. இப்போ இதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் அடுப்பில் போட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி இல்லை சிக்கன் கெட்டி குழம்பு எப்படி வேணாலும் சொல்லலாம். இறக்க போயில் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதுதான். இது சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கும் சரி, கிரேவியை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு. இல்லை நம்ம இதையே சோறுக்கு போட்டு நம்ம சாப்பிடவும் நல்லாயிருக்கும். குழம்பு ஊற்றி சிக்கன் குழம்பு கடைசியில் தான் இந்த மல்லித்தலை தூவிட்டு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.